எங்கேயும் எப்போதும் மின்சார வேகம், அன்றாடம் எல்லோருக்கும் பொய்யான வேகம், நிறம் மாறும் உலகத்திலே வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம், அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும், உறவுகள் தெருவினிலே ஆறடியோ மனிதன் உயரம், நூறடியாய் விரியும் இதயம், போர் துளியாய் மலரும் சலனம், வான்வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். திரநதிந்தன திர 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 திரநதிந்தன 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 பமபமரி வரித திரநதிந்தன 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 பமபமரி வரித பமபமரி மரி தரி 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 பனி மரி மரி தரி 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 பனி பமப பமபமரி மரி தரி 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 பனி மரி மரி தரி 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 பனி பமப சனி கேள்மனிதா பணம் காய்க்கின்ற மரமேறும், பணம் காய்க்கின்ற மரமேறும், மனிதனை பகடை காயாக்கும், மனிதனை பகடை காயாக்கும், வந்த பாசத்தை பந்தாடும், வந்த பாசத்தை பந்தாடும், மனம் வெல்வாயோ மானிடா, மரபு மீறாது வாழடா, மண்ணின் சொர்க்கமே காணடா, விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம்.
தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுங்கிற மாதிரி உங்களுக்கு வந்தது சாதாரண நெஞ்சு வலி தான். மாரடைப்புலாம் எதுவும் இல்லைன்னு மருத்துவர் சொன்ன பிறகுதான் எல்லாருக்கும் ஒரு மன நிம்மதி, மன சமாதானம். என்னதான் மனசு சமாதானம் அடைஞ்சாலும் மாரடைப்பு இல்லைன்னு சொன்னது ஒரு சந்தோஷமான செய்தியா இருந்தாலும் உள்ளூர ஒரு கவலை அரிச்சு பிடுங்கிறது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பா இந்த மாதிரி உடஞ்சு போய் ஒதுங்கி இருந்ததே கிடையாது. அந்த கம்பீரமே இழந்த மாதிரி தோன்றுது. அதை நினைச்சாலே துக்கம் தொண்டை அடைக்கிறது. சுக மத்தியே ஸ்திதம் துக்கம், துக்க மத்தியே ஸ்திதம் சுகம், துவயமன்யோ அந்நிய சம்யுக்தம் புரோச்சதே ஜல பங்கவத். நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் துக்கம் வருதும், அதே மாதிரி ரொம்ப துக்ககரமாக இருக்கிற சமயத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வோ செய்தியோ வருது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான். அதாவது தண்ணியும் மண்ணும் கலந்த சேரு மாதிரி ஆயிடும். நெஞ்சு வலி வந்ததேன்னு கவலைப்படுறதா, மாரடைப்பு இல்லேன்னு சந்தோஷப்படுறதா? சர்வம் கர்மானுசாராணி. புரியுறது மாமா. இனிமே தான் நீங்கள் உங்களை கொஞ்சம் நிதானப்படுத்திக்கணும். குடும்ப பொறுப்புகளை குறைச்சிக்கணும். உங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும். ஓய்வு தான் இதுக்கு மருந்துன்னு வைத்தியரே சொல்லிட்டாரே. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனா என் மனசுல இருக்கிறத என்னால சொல்லாம இருக்க முடியாது. அப்பா தம் மனசுல ஏகத்துக்கு பூட்டி வச்சுட்டு இருக்கார். ஏக்கத்தை மறைச்சு வச்சுட்டு இருக்கார். பலவிதமான ஏமாற்றங்கள். இது எல்லாமே சங்கரன் மாமா துர்மரணத்துல ஆரம்பிச்சது. அதுக்கு பிராயச்சித்தமா ருக்குவை இந்த ஆத்து மாட்டு பொண்ணா ஏத்துண்டது. இல்லைனாலும் ருக்கு வெங்கட்டுக்கு தான்னு ஏற்கனவே முடிவு பண்ணது தானே. இப்போ என்ன, ருக்கு இந்த ஆத்துக்கு வந்ததுனால தான் எல்லாம் அப்படின்னு சொல்ல வரல? அதுல நோக்கு என்னடி சந்தேகம்? அவ ஒரு தீர்மானத்தோட தான் இந்த ஆத்துக்குள்ள வந்திருக்கா. ஒத்தருக்கொத்தர் ஆக விடாம பண்ணிட்டு இருக்கா. நம்ம அப்பாவை கைக்குள்ள போட்டுன்னு இருக்கா. கைக்குள்ளேயும் போட்டுக்கல, பைக்குள்ளேயும் போட்டுக்கல. ஏதாவது உளராதீங்க. உங்களுக்கும் அவளுக்கும் ஆகல, அதனால அபாண்டமா பழி சுமத்தக்கூடாது. மற்றவாளோடலாம் அவ சௌஜன்யமா தான் இருக்கா. சௌஜன்யம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுட்டு வருது. போட்டி, பொறாமை, புகைச்சல், ஏரிச்சல் இதெல்லாம் அதிகரிச்சுட்டு வருது. இப்படியே போனா அது எங்க போய் முடியுமோன்னு கவலையா இருக்கு. மாமா, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இதையெல்லாம் நினைச்சு நீங்க ஏன் உடம்ப வருத்திக்கிறீர்கள்? நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி நான் இருக்கேன்னு முன்னாடி வந்து நிக்க வேண்டியது. போன கோகுலாஷ்டமி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும். மணி பூஜை எடுத்து நெய்வேத்தியத்துக்கு அன்னசுத்தி பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் அப்பவே தயாரா இருக்கு. நைவேத்தியம். நீ எதுக்கு நெய்வேத்தியத்தை எடுத்துட்டு போன? ஏன், நானும் மடிதானே. மடியா இருந்தா மட்டும் போராது, முறையும் தெரிஞ்சிருக்கணும். என்ன முறை? பண்டிகை நாள் அன்னைக்கு நெய்வேத்தியத்தை பாலாமணி கொண்டு வைக்கிறது தான் இந்த ஆத்து முறை. மன்னி துளசிக்கு விளக்கேத்த போயிருக்கா. போனா போய் கூப்பிடணும். முந்திரி கொட்ட மாதிரி நானும் முந்திக்க கூடாது. இங்க பாருங்க, நெய்வேத்தியத்தை யார் கொடுத்தாலும் பகவான் ஏத்துப்பார். கண்ணப்பனார் சரித்திரம் படிச்சது இல்லையா? அதிக பிரசிதமா பேசுறத நிறுத்து. இந்த ஆத்து வழக்கப்படி சில அதிகாரங்கள்லாம் மூத்த மாட்டு பொண்ணுக்கு தான். சில அதிகாரம் தானே, கடைசி மாட்டு பொண்ணுக்குன்னு சிலது உண்டோனோ அதுல இதுவும் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. ருக்கோ, என்ன மாமா? என்ன அங்க கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா என்ன அங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம்? இங்க பூஜை கூட பண்ண விடாம இந்த பாரு, மேதாவித்தனமா பேசாத. அப்பா அம்மாவை தொலைச்சிட்டு நிக்கிற உனக்கு
இந்த ஆத்துல சில சலுகைகள் கொடுத்துருக்கேன், அதை துஷ்பிரயோகம் பண்ணாத. என்னவா ருக்குக்கு? ருக்குவை நீங்க சத்தம் போட்டேலன்னு அதுக்கு கோச்சுண்டு கொல்லப்பக்கம் போய் அழுதுண்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. கற்பூர அரத்தைக்கு வரல, பிரசாதம் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறா. சார் நாங்க தான் நாத்தனார், ஏதாவது சொன்னா தப்பா போயிடுறது. ஆத்துக்கு பெரியவர், நீங்க கூட ஒண்ணும் சொல்லக்கூடாதுன்னா அது என்னப்பா குணம் அது? ருக்கு, இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? கூப்பிடுறது காதுல வேலையா? பாத்தியலா, எழுந்து ஓடி வராம உட்கார்ந்த இடத்துல இருந்து அலட்சியமா பாக்குறது. இப்ப உள்ள வரப்போறியா இல்லையா? திமிரு திமிரு உங்கள்கிட்டயே. நான் உள்ள வந்தேன்னா நீங்க எல்லாம் தீட்டாடுவேன். நான் ஆத்துல இல்ல, இப்பதான் விசேஷம் நல்லதுமா இப்படி ஆயிடுத்தேன்னு நினைச்சுட்டேன். வருத்தமா இருந்தது. நான் இந்த ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நடக்கிற முதல் பெரிய விசேஷம். கட்டுப்படுத்திக்க முடியல. தப்பு உங்க பேர்ல இல்ல, என் பேர்ல தான். உங்களை அடக்கி வச்சிருக்கணும். நீங்க சொன்னதை கேட்டு நீங்க வந்த பாருங்க. கிரகச்சாரம் கிரகச்சாரம். வேணும்னே நெய்வேத்தியத்தை தான் கொண்டு வந்து வைக்கிறது, பின்கட்டில் உட்காந்து அழிச்சாட்டியம் பண்றது. வேஷம், எல்லாம் வேஷம், மனசு பூரா விஷம். இதோ பாரு, உனக்கு அவளை பிடிக்கலன்னா வாய்க்கு வந்த மாதிரி பேசாத. காக்கா உட்கார பணம் விழுந்த மாதிரி அவ வந்த நேரம் ஒன்று கிடக்க ஒன்று நடந்தது. அதுக்காக எல்லாத்துக்குமே அவ தான் பொறுப்புன்னு சொல்றது சரியில்லை. பாலாமணி சொல்றது தான் சரின்னு எனக்கும் படுறது. நீங்க அனாவசியமா அவளை சந்தேகப்படுறேன்னு எனக்கு தோன்றது. இப்படித்தான் நடக்கும் நான் எதிர்பார்த்தேன். கடைசியில உங்களையும் அவசியம் பண்ணிட்டாளா? என்னது இது வசியம் கிசியன்னு வேண்டாத வார்த்தையெல்லாம்? ஆமா, நானே இப்ப வேண்டாதவள தான் ஆயிட்டேன். ஆனா கூடிய சீக்கிரம் நான் சொன்னது சரின்னு ஆகுறதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. யாரு சொல்றது சரின்னு எனக்கு இப்ப புரியல. ருக்கு பண்ற சில காரியங்கள் அறியாமையால பண்றாளா இல்ல அறிஞ்சுதான் பண்றாளான்னு எனக்கு தெரியல. இதுல தெரியறதுக்கும் புரியறதுக்கும் ஒன்றும் இல்லை. நம்ம குடும்பத்தை பிளவு பண்றதுக்குன்னே உள்ள புகுந்திருக்கா அந்த லங்கினி. இந்த பாரு, வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதும் பேசப்படாது. இங்க பாருங்க, எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அப்பாக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணமே அவதான். என்னமோ அவளையே சல்லில தூக்கி வச்சு வேண்டாம். என்ன சத்தங்க? மாமா மாமா, நீங்க சிரமப்படாதே, நான் பாத்துக்கிறேன். என்ன சத்தாங்க? என்ன ஒரே சத்தம்? உன்னை பத்தி ஒருத்தர் ஒன்னும் பேசல. ஆமாமா, உன்னை பத்தி இல்ல, நீ போய் படுத்துக்கோ. வெங்கட்டு அண்ணா காத்துன்னு இருப்பா. என்னை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்னு எனக்கு தெரியும். என்ன சத்தம் அப்படின்னு அப்பாவோட குரல் கேட்டது. அதான்
என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். அது கொல்லை பக்கத்துல ஒரு பூனை வந்துட்டு போயின்னு இருக்கு. ஆத்துக்குள்ள பூனை நுழையிறது அபசகுனம்னு சொல்லுவா. சரி பாலை கொடுத்தா குடிச்சிட்டு போயிடும்னு பார்த்தா இந்த பூனையும் பாலை குடிக்குமாங்கிற மாதிரி குடிக்காம வளைய வளைய வந்துட்டு இருக்கு. எப்படி விரட்டுறதுன்னு புரியல. அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் இல்லை. சரி காமு, நான் போய் படுத்துக்கிறேன், நீயும் படுத்துக்கோ, அவ பேசிட்டு இருக்கட்டும். மன்னி, எனக்கும் தூக்க கண்ணை சொக்கிறது, நானும் போய் படுத்துக்கிறேன். நான் மட்டும் தனியாக இருந்தா உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு ஏதாவது பேசுவா. நானும் போகிறேன். பூனையை விரட்ட போறீங்களா? இந்த பூனை மற்றவாளை விரட்டிட்டு இந்த ஆத்தையை ஆள போறது கூடிய சீக்கிரம்.